திருவாசகம் 5வது பதிகம் திருச்சதகம். இதில் 100 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சதகம் என்று சொன்னால் 100 என்ற பொருள்படும். இதில் 10 தலைப்புகளில் 10 பாட்டாக 100 பாடல்களை மாணிக்கவாசகர் அருளியுள்ளார். இதில் முதலில் மெய்யுணர்தல் கட்டளை கலித்துறையில் இயற்றியிருக்கிறார். இறைவனுடைய தன்மையின் உண்மை நிலையை உணர்த்துவதாக உணர வைப்பதாக அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். மேதானரும்பி விதிர் விதிர்த்து உண்ணும் விரையார்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையார் எனை கண்டு கொள்ளே. எல்லாவற்றையும் உடையவனே, உனது மனம் நிறைந்த திருவடியை பெறுதற்கு என் உடல் புலகித்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர் வடிந்து மனம் புழுங்கி பொய் நீங்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளர விடமாட்டேன். ஆதலால் எனது நிலையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக ஏற்றுக்கொள்வாயாக. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினதடியாரோடு அல்லால் நரம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெரும் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே. எங்கள் மேலோனே, தலைவனே, உன் திருவருளோடு கூடி இருக்கப் பெறுவேன் ஆயின் இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகிய இவர்களுக்கிடையே வாழ்வினை பொருளாக ஏற்க மாட்டேன். எனது குடி அழிந்தாலும் உன் அடியாரோடன்றி பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன். நரகத்திற்கு புகுந்தாலும் அதனை இகழ மாட்டேன். உன்னையன்றி வேறு தெய்வங்களை மனத்தாலும் நினைக்க மாட்டேன். உத்தமன் அத்தன் உடையானடியே நினைதுருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரார் தெரிந்தே வருத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றும் கொள் சாவதுவே. உத்தமனும் எனது தந்தையும் எம்மை அடிமையாக உடையவனும் ஆகிய இறைவனது திருவடியை கருதி உருகி உன்மத்தம் கொண்ட மனத்துடன் கூடிய பித்தன் இவன் என கண்டோர் சொல்லவும் ஊர்தோறும் திரிந்து அவரவர் மனக்கருத்துக்கு இசைந்தவனாகிய பல சொற்களையும் சொல்லவும் யாவரும் தங்கள் தங்கள் மனத்துக்கு இசைந்தவற்றை பேசவும் கேட்டு மனம் இறுகப் பெறுவது எக்காலமோ? சாவது முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நெஞ்சம் அஞ்சி ஆவயந்தாய் என்ற விதாவிடும் நம்மவரவரே மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே. முற்காலத்தில் தக்கனானவன் இறக்க
யாகத்தில் கொல்லப்பட்ட ஆட்டை தின்று பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை அஞ்சி ஐயோ எந்தையே என்று முறையிட்ட நம்மவராகிய அவர்கள் தாமே எம்பெருமானாரோடு மூவர் என்று எண்ணப்பட்டு விண்ணுலகை ஆண்டு மண்ணுலகில் தேவர் என்று சொல்லப்பட்டு செருக்கடைந்து திரிகின்ற இறையவர்கள் என்ன பாவமோ? தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கண் பருளான் சிவமே பெரும் திருவைதிற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளக் கண்டாய் அடியேற்கும் பரம்பரனே. தவத்தையோ செய்திலேன், குளிர்ந்த மலர்களால் அர்ச்சித்து குறைபாடின்றி வணங்க மாட்டேன். வீணாகவே பிறந்த பாதகன் நான். பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபேதம் என்னும் அரிய செல்வத்தை நான் பெற்றிலேன். உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியை எனக்கு தருவாயாக. பரந்து பல் ஆய்மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றேன் வார்கலற்கண்பனுக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. பரவி பல வகையாயிருக்கிற ஆராய்ந்து எடுக்கப்பெற்ற மலர்களை உன் திருவடிகளில் இட்டு குறைபாடின்றி உன் திருவடிகளையே வணங்கி வேண்டினவை எல்லாம் எங்களுக்கே பெறுதல் கூடும் என்று நிச்சயித்த அடியார்களுடைய மனத்தை ஒழித்து மற்றோரிடத்தில் நில்லாத கல்வா, பூரணமாக உன்னை துதிக்க அடியேனுக்கும் உன் நெடிய கழலை அணிந்த திருவடிகளுக்கு செய்ய வேண்டிய அன்பை இடையூறின்றி அருள் செய்வாயாக. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கு தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலையாய் உழுவையின் தோளுடுத்தும் மத்தம் மேல் கொண்டூழிதருமே. உலகம் முழுமையும் படைத்தவனாகிய பிரமனை படைத்தவனாகிய திருமாலும் தலைவளைத்து முற்காலத்தில் செழுமையாகிய மலர்களை ஏந்தி கொண்டு எவ்விடத்தும் தேடி நிற்க அப்பாற்பட்டிருந்தவன் இவ்விடத்தில் எமக்கு உபகாரியாய் சுடுகாட்டில் பேய்களோடு கூடி நடம் செய்து கதியில்லாதவனாகி புலித்தோலை தரித்து உன்மத்த குணத்தை மேற்கொண்டு திரிந்து நிற்பவன் இது என்ன ஆச்சரியம்? ஊழித்தருகாலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின் ஊழித்தருகாலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்தெம்மை காப்பவனே. சஞ்சரிக்கிற வாயுவும் அக்னியும் நீருடன் பூமியும் ஆகாயமும் நசிக்கின்ற காலமானது எக்காலத்துண்டாவது? அவ்வாறு அக்காலம் உண்டான பின்பும் நீடு வாழ்கின்ற திருவடியை உடைய எம் தந்தையே, உன் தொண்டனன் செய்த வலிய வினைகளை நீக்கி அருள்க. கால தத்துவங்களாகிய அவைகளை காத்து எங்களையும் காக்கின்ற இறைவனே. பவன் எம்பிரான் பனிமா மதிக்க
கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் எம் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் என்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. பவன் என்னும் திருப்பெயர் உடையவன் எமக்கு உபகாரன். குளிர்ச்சி பொருந்திய பெருமை அமைந்த தலைமாலையை அணிந்தவன். தேவர் பெருமான் சிவன் என்னும் பெயர் உடையவன். எமக்கு உபகாரசீலன். என் தாழ்வை கண்டு வைத்தும் என்னை ஆண்டு கொண்டு அருளினான். ஆதலால் இவ்வுலகத்தார் அவனே எமக்கு தலைவன் என்றும் நான் அடியவன் என்றும் இவ்வாறே தெரியும் தன்மையை சொல்லுக. புகவே தகேன் உனக்கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே எனை உனக்காட்கொண்ட தன்மை என்புமையரே மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் என்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. என் தொலைக்காத மாணிக்கமே, நான் உன் அடியவர்களுக்கு இடையே வாழவும் தகுதியுடையவன் அல்லேன். அங்கனமாக அடியேனை உனக்கு ஆளாக்கி கொண்ட தன்மையானது தகுதியோ? இவ்வகை புண்மையோரையும் மிகவும் உயர்த்து தேவர்களை பணியச் செய்கிறாய். கிடைக்கல் ஆகாத அமிர்தமே எம்பிரானே, என்னை நீ செய்த கூத்து நகைப்பதற்கு உரியதே ஆகும். திருச்சிற்றம்பலம்.